ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் மெலிசோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் செஞ்ச விஷயத்தினால ரொம்ப கோபமாக இருக்காங்க சரளா. வீட்டுக்கு வந்த உடனே தருணையும் சுடரையும் பயங்கரமாக திட்டி விட்டுட்டாங்க. அவருடைய மாமாவும் முடிஞ்ச அளவுக்கு திட்டினாரு. இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே சேடாக போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா சரளா அப்பத்துலேருந்து அவங்கக்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது, மோங்கிறதுக்கு கூட சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. தியா மட்டும் உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்கிட்டு இவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. சண்முகம் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண விஷயத்தினால தான் உங்கள் அம்மாவும் அத்தையும் இந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கான்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். தயவு செஞ்சு இனி ஒழுங்கா இருங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க, இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக வரணும், நடுங்க, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன், இனி உங்களை தனியாக அனுப்ப முடியாது, நானே உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு அவங்களும் 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா 2 பேரும் கிளம்புறாங்க. அவருடைய மாமாவும் சொல்லலாம், நான் அப்படியே பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு கிளம்புற கடைக்கு தியாவுக்கு எதனா ஒன்றுனா கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. சரிங்க அப்படின்னு உள்ளே இருந்து சொல்கிறது மட்டும். அப்புறம் தியா உள்ளே இருந்து கேட்குறாங்க, உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கிறவங்க, என்னம்மா தருண் இப்படியெல்லாம் பண்ணுறவங்க கிடையாதுமா, சுடர் எப்போ வந்தாலோ அப்போத்துலேருந்தே தருண் இப்படி மாறிட்டான் அப்படின்றாங்க. அது எனக்கு என்ன தெரியாமல இருக்கு, ஆனால் தங்கச்சி மாவில் அவர் தான் தலைமையில தூக்கி வச்சு ஓவராக கொண்டாடுறாரு. இப்போ பார்த்தியா கடைசியில் எந்த லெவலுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்குன்னு. என்னமோ நான் அவன் மேலே பாசம் காட்டாத மாதிரியே பேசிகிட்டு இருந்தாரு. அப்படியே தங்கச்சி குணம் தானே வரும் அவளுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு நீ அமைதியாக தூங்கு, நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு தியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவர் கூட்டிகிட்டு நேராக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கேட் வாசலில் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே போக சொல்கிறாரு. பேக்லாம் லஞ்ச் பேக்கில் கொடுத்து போய் பத்திரமா இருக்கணும், இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடக்க போதோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. மாமா நீங்கள் உள்ளே வந்துட்டு போகிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாப்பா ப்ளீஸ்ப்பா, மேம் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயமாக இருக்குது, நீங்களும் வாங்கப்பா அப்படின்றாங்க. இப்போது அவருடைய அப்பாவும் சரி பிள்ளைங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பாக மேடம் திட்டுவாங்க, அப்படியே விட்டுட்டு போனால் என்ன ஆகும்னு தெரியல, நம்ம போய் ஒரு இட்டு பார்த்து விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சண்முகமும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு சைடு மகேஷை புலிக்குட்டியும் வெற்றியும் ட்ராப் பண்ணுறாங்க. மகேஷ் உள்ளே இறங்கி வந்து போகிறாங்க. அப்போ இவங்க வெளியே நீண்டுக்கிறாங்க. பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் தருண் அப்படின்னு 2 பேரும் கூடவே வராங்க. தியாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகலையா அப்படின்னு. ஆமாம் சுடர், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்கல, சட்டுன்னு உன்னை திரும்பி பார்த்தா ஆளை காணும் தெரியுமா, நான் தான் உன்னை ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக திரும்பி பார்த்தேன், நான் பார்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் இல்லைன்ற விஷயமே தெரியும், இல்லைன்னா அப்படியே போயிருப்போம் அப்படின்றாங்க. இப்போது அப்படி மகேஷ் பேசிகிட்டே போயிட்டுருக்கவும் அவங்க 2 பேரும் அமைதியாக நின்றுட்டே போகிறாங்க. பதில் சொல்லுங்கள், மகேஷ் கேட்குறான்ல, உன்னாட்டம் தான் நான் அவனும் டூருக்கு போனான், சமத்தா போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தான்ல, ஆனால் நீங்கள் பண்ண வேலை இருக்கே, இன்றைக்கி மேம் கிட்டே நான் என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கோ தெரியல, வாங்க அப்படின்றாங்க. அப்போ நேராக அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக மேம் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே என்ன சார் வாங்க, இன்னைக்கு கரஸ்பாண்டரை பார்த்து பேசியே ஆகணும், உள்ளே வாங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடம் அது வந்து அப்படின்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களை கேட் வரைக்கும் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, எப்படியோ வந்துட்டீங்க, வாங்க என்ன ஏதுன்னு பேசினாதான் ஆகும் அப்படின்றாங்க. வெற்றியும் புலிக்குட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றி வந்துட்டு இது சுடரும் தருணும் பண்ண விஷயத்துக்காக இன்றைக்கி ஸ்கூலில் திட்டு வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு தானடா அவரோட மாமா கூடவே வந்திருக்கிறாரு, என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்றாங்க. இந்த விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் மேம் கிட்டேயாச்சும் பேசிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. அது எப்படிடா, நாம் பேசிட்டு அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வராது, எப்படி பிள்ளைங்கள அமைதியாக விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பேசிட்டோம், அமைதியாக இருடா அப்படின்றாங்க. சுடர் அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இது மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டா அப்படின்னு. சரிடா வா என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு பின்னாடியே போகிறாங்க. மகேஷ் ஸ்கூலுக்கு கிளம்பி உள்ள கிளாஸ்க்குள்ளே போயிடுறாங்க. இங்கே கரஸ்பாண்டர் ரூம்குள்ளே போயிட்டு சுடர் தருண் அவருடைய மாமா 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே சார் வந்து அவங்க இறங்கி போனதுக்காக பயங்கரமாக அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பழக்கம் இதெல்லாம், என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள், நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நீங்கள் இப்படியெல்லாம் செய்யலாமா, உங்களை ஜாலியாக டூருக்கு கூட்டிகிட்டு போனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் சரியா, நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய தப்பு இது அப்படின்னு அவங்க வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. அமைதியாகவே 2 பேரும் இருக்காங்க. சார் அது வந்து அம்முக்கு
அபியை பார்க்கணுன்ற ஒரு ஏக்கத்தில் சுடர் இப்படி பண்ணிட்டா சார் அப்படின்றாங்க. எப்படி பண்ணாலும் அவங்க பண்ணது தப்பு தானே அப்படின்றாங்க. ஏற்கனவே ஒரு தடவை இவங்கள மன்னிச்சு ஸ்கூலுக்குள்ளே சேர்த்தோம், ஆனால் இந்த தடவை இனியும் அப்படி சேர்க்க முடியாது, அவ்வளோதான், அவங்களுக்கு டிசி கொடுக்குறதா நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், டிசியும் ரெடி பண்ண சொல்லியாச்சு, 1/2 ஹவரில் டிசி வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே கெட்டு போடும் சார், இப்போ தான் எக்ஸாம் எல்லாம் நடந்திருக்கு, ஸோ அடுத்து வந்து இங்கேயே தொடர்ந்து அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், எக்ஸாம் மார்க் வேறு எப்படி வருதோ தெரியல, வேண்டாம் சார் அப்படின்ட்டாங்க. மார்க்லாம் நல்லா தான் சார் எடுத்திருக்காங்க, எக்ஸாம் மார்க்லாம் வந்துடுச்சு, அதுக்குள்ளே இப்படி பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்களை ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டா எக்ஸாம் ரிசல்ட் சொன்னதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்டாண்ட் அவங்களும் போயிட்டே இருப்பாங்கன்னு பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினச்சா, ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சார், இதுக்கு மேலேயும் நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறதா இல்லை, நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. சார் ப்ளீஸ் அப்படின்றாங்க. அப்போது இங்கே எவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சார் இந்த மாதிரி நீ பண்ண மாட்டோம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. தெரியாமல் பண்ண தப்பு கிடையாது, நீங்கள் பிளான் பண்ணி செஞ்ச தப்பு இதுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது, தெரியாமல் செஞ்ச தப்பை கூட மன்னிச்சு விட்டலாம், தெரிஞ்சே பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இதை வெற்றியும் புலிக்குட்டியும் பார்த்துட்டு வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இப்போ என்னடா பண்ணுறது, அவங்க சுடர் பண்ண தப்புக்காக ஒரு அப்பாவா நான் அதை ஏற்றுக்கலாம், ஒரு மாமாவா அவர் அதை ஏற்றுக்கலாம், மன்னிச்சு விட்டுட்டாங்க மேமும் பிள்ளைங்களுடைய மனசை பார்த்து. ஆனால் ஸ்கூலில் கரஸ்பாண்டர் மன்னிக்க மாட்டேன்ட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. நாம் அதை எப்படியாச்சும் பேசி ஆகணும்டா அப்படின்றாங்க. முதல்ல அதுக்கு அவருடைய மாமாவை டைவர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம சார்கிட்ட பேசணும், கருணா மூலிமா நாம் வந்து பேசணும். மகேஷ் ஃப்ரெண்டுன்ற அரும்பேடில் கண்டிப்பாக சுடருக்கு இங்கே வந்து திரும்பவும் தொடர்ந்து படிக்க சீட் கொடுப்பாங்க அப்படின்னு புலிக்குட்டி சொல்கிறாரு. அதுவும் சரிதான்டா அப்படின்னு வெற்றியும் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இல்லைடா அவரை டைவர்ட் பண்ணுறது கஷ்டம், அவரை எப்படி நம்ம அங்கேருந்து போக வைக்கிறது, சரி நாம் ஃபோன் பண்ணி சுடருக்கு கருணா மூலிமா ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படின்றாங்க. இது சரி வருமா, உன் பொண்ணு சுடருக்கு கருணாவை ஃபோன் பண்ணி அங்கே சார்கிட்ட பேச சொல்கிறியா, இது சரி வருமா அப்படின்றாங்க. எனக்கு தானே அவள் என் பொண்ணுன்னு தெரியும், கருணாவுக்கு தெரியாதுல்ல, ப்ளீஸ் சுடருக்கு செஞ்சது தப்பு கிடையாது, இப்போது சுடர் அனுபவிக்கிற அத்தனை தண்டனைக்கும் ஒரு விதத்தில் கருணாவும் தானே காரணம் அப்படின்றாங்க. நீ சொல்கிறது சரிதான்டா, அதுக்கு பிராய்ச்சித்தனையும் இருந்துட்டு போகட்டும், சரி நீ ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. அப்படி தான் கருணாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு விஜய் அப்படின்றாங்க. கண்ணா எனக்கு ஒரு சின்ன உதவி அப்படின்றாங்க. என்னடா என்ன சொல்லு, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணா, இங்கே சுடர்ன்ற பொண்ணு உனக்கு கூட நல்லா தெரியும்ல அப்படின்றாங்க. ஆமாம் என்ன இப்போது அப்படின்றாங்க. இல்லைடா சுடர் ஸ்கூலில் ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டா, அதுக்கு பிரின்சிபல் கோவப்பட்டு சுடரை ஸ்கூலை விட்டு தூக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் கண்ணா அந்த பொண்ணு பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. மகேஷும் சுடரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஸ்கூலை விட்டு சுடர் போயிடுவான்னு சொல்லிட்டு. எக்ஸ்கியூஸ் பண்ணி எப்படியாச்சும் நீ தான் கண்ணா பேசணும், சார்கிட்ட மன்னிச்சு இந்த ஒரு தடவை விட சொல்லணும் அப்படின்றாங்க. என்னடா வீட்டை சொல்கிற, அந்த பொண்ணா நல்ல பொண்ணு தானா, ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்றாரு. அது வந்து கர்ணா தெரியல கர்ணா அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாரு. சரி நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கர்ணா வந்துட்டு கால் பண்ணுறாரு அவருக்காக, பிரின்ஸிபலுக்காக, அதாவது கரஸ்பாண்டருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. கர்ணா ஃபோன் பண்ணியிருக்கான்னு உடனே அவரும் பதறி அடித்து ஃபோன் பண்ணுறாரு. இந்த ஸ்கூலுக்காக அவர் நிறைய செஞ்சுருக்காரு, அவருடைய பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதுக்காகவே ரெஸ்பாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது ஃபோன் எடுத்து பேசும்போது இந்த மாதிரி ஸ்கூலில் சுடர் தப்பு பண்ணிட்டாலாமே அப்படின்றாங்க. ஆமாம் சார், உங்களுக்கு நியூஸ் எப்படி தெரியும் அப்படின்றாங்க. என் பையன் சொல்லியிருக்கான், அவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே படிக்கிறாங்க, அது ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பான், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க, என் பையனும் சுடர் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான், சுடர் நல்லா படிக்கிற பொண்ணு தானே, அதனால் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி மன்னிச்சு விட்டால் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் இதே மாதிரி தப்பு பண்ணுவாங்க அப்புறம் அப்படின்றாங்க. நான் அந்த ஒரு தடவை கேட்டுக்கிறேனே, அந்த பொண்ணை திரும்பவும் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் கேரண்டி, ப்ளீஸ் ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. சரி சார், சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால சரி அப்படின்ட்டாங்க. என்னாச்சு சார், என்னாச்சு சார் அப்படின்னு இவர் சண்முகம் கேட்குறாரு. அப்போ சுடரும் தயங்கிட்டே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இந்த ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்னா அழுகுறாங்க. அப்போ தான் உங்கள் பொண்ணுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கோங்க, அதாவது உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு அப்படின்றாங்க. சார் ஒன்றும் புரியல அப்படின்னுவோம். மகேஷோடைய அப்பா கால் பண்ணியிருந்தார், மகேஷ் மூலிமா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, மகேஷ் ரொம்ப வருத்தப்படுறான்னு, அவருக்காக
இவர் வந்து கால் பண்ணி சுடரை வெளியே அனுப்ப வேணான்னு பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய ஆள் அவர் பேசும்போது என்னால் மறுக்க முடியல. சரின்னு இந்த ஒரு தடவை மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், இனி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இனி இப்படி நடக்காது சார். அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் சுடர் பண்ணாலாம் நான் கேட்காமலே நீங்களே டிசி கொடுத்து அனுப்பிடுங்க சார், நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. சரி கிளாஸ்க்கு போங்க அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவங்கக்கிட்ட எழுதி வாங்கி ஒரு சைன் வாங்கிக்கோங்க அப்படின்னு மேடம் கிட்ட சொல்லவும் அவங்களுமே எழுதி வாங்கிக்கிட்டு சைன் வாங்கிக்கிட்டு சுடரையும் தருணையும் ஸ்கூலுக்குள்ளே போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வெற்றியும் புள்ளிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. என்னதான் இருந்தாலும் கருணாக்கு இருக்கிற பவர் தாண்டடா, அவர் தப்பே செஞ்சாலும் அப்படின்ற மாதிரி புள்ளிக்கூட்டு செஞ்சிட்ருக்காரு. ஸோ கருணா என்ன தப்பு பண்ணா அப்படின்றாங்க. ஆமாம் அவர் நல்லவர், அவர் பண்ணுற தப்பெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாத பாரு, நடுடா அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. எது எப்படியோடா சுடர் ஸ்கூலுக்கு போயிட்டா, எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க வெற்றி இருந்துக்கிட்டு. இருக்காதான் பொண்ணுக்காக உலகத்தில் என்னென்னமோ செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கியே, வருத்தம் அதாவது உனக்கு சந்தோஷம் இருக்கா இல்லாமல் இருக்குமா, அவள் நினச்சதை அடுத்த நிமிஷமே நிறைவேற்றி கொடுக்குறியே, அப்பா இன்னும் யாருன்னே தெரியாமல் தூரத்துலேருந்து அப்பாவாக நிறைவேற்றுற கடமை உனக்கு இருக்குது, அதை ஏற்றுக்கிற கடமை சுடருக்கும் கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்னு தான் புலிக்குட்டியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. சண்முகமும் எப்படியோ இந்த ஒரு தடவை தப்பிச்சோம், இந்த விஷயம் சரளாக்கு தெரியவே வேண்டாம், தெரிஞ்சால் கண்டிப்பாக பேய் ஆட்டாடுமா, பிள்ளைங்கக்கிட்டேயும் சொல்லிடணும் எப்படியாச்சு. ஸோ இந்த விஷயத்த சொல்லாமல் மறைக்கணும், ரொம்ப பெருசாலாம் மறைக்க முடியாது. திட்டுனாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அப்புறம் பேசினதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு மட்டும் சொல்லணும். பாவம் மகேஷோடைய அப்பா நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்குறாரு, இப்போது இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சண்முகத்தோடைய பார்வையில் இன்னொரு சைடு அவர் நல்லவராகவே வந்து இவ்வளோ நாள் வந்து இவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்படின்னு அபிக்கு மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் இன்னும் கருணா பற்றின விஷயத்த அவி சண்முகத்துக்கிட்ட சொல்லாமே இருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லியிருந்தா ஸோ இந்த சூழ்நிலை எதுவுமே ஏற்பட்டிருக்காது. ஸோ அப்படி ஏற்படாமல் வந்து எதிர்ச்சியாக சண்முகத்தோட பார்வையில் அவர் நல்லவராகவும் அபியோட பார்வையில் அவங்க கெட்டவராகவும் இருந்துகிட்ருக்காங்க. அதே கருணான்ற முகத்திரையில் சண்முகத்தோடைய மனசுலையும் அவர் கெட்டவராக தான் இருந்துகிட்ருக்காரு. அதே மாதிரி தான் அபிக்குமே கூட. ஸோ கருணாவோட அதாவது மகேஷோடைய அப்பான்ற அடிப்படையில் நல்லவதாக தான் வந்து தெரிஞ்சிட்ருக்காரு அபியோடைய கண்ணுக்குமே கூட. அவர் உண்மை முகம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே வந்து அபி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலை, கருணா தான் முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே காரணம். தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களை பகடக்காயாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இது வரைக்குமே. ஸோ ஒரு பக்கம் ஃபினான்ஸில் வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிகமாக வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் வீட்டை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஒரு சைடு அவர் பண்ணுற துரோகத்தையும் தாண்டி தனக்கான ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குற்றமான ஒரு விஷயம். அப்படி தான் வந்து இவ்வளோ நாளாக கருணா வந்து அபியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. தப்பே செய்யாமல் அவங்க வந்து 10 வருஷம் நரக தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க. இப்போது சுடரும் அதே 10 வருஷத்து நரக தண்டனை அனுபவிச்சதுக்கப்புறமா மீண்டும் அபி வந்து ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே கருணா ஒருத்தர் தான் காரணம். ஒவ்வொரு தடவையும் அபியை வெளியில் விடாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பிரபாகரன் சாரும் எப்படியாச்சும் அபி மேலே இந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடும், ஒவ்வொரு கேஸ்லேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்துடணும், அபியை கொண்டு வந்து சுடர்கிட்ட சேர்த்துடணும்னு அவரும் ரொம்ப ரொம்ப போராடுறாரு. ஸோ உண்மையில் அவருக்கு ரொம்ப தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு பர்சனல் விஷயம் மாதிரி ஸோ வீடு தேடி வந்து கேஸ் விசாரித்து அவரே வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு. அப்பயுமே வந்து அவரால் முடியல, இந்த அளவுக்கு தில்லாலங்கடியாக வந்து கருணாவில் நல்லா வேந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ சுடர் மூலயமா ஸோ அபி பற்றின எண்ணங்கள் வந்து வெற்றிக்கு என்னதான் கோவத்தை அப்பப்போ கொடுத்தாலும் ஒரு சில டைம்களை சுடர் அவன் அம்மா மேலே என்ன வச்சுருக்கிற நம்பிக்கையும் அம்மான்ற ஸ்தானத்தில் இருக்கிற அபியையும் வந்து ஸோ கொஞ்சமாச்சு மதிக்க செய்கிறாரு நம்ம வெற்றி. அதை வெளியில் காட்டலைனாலும் மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. அவள் அம்மா மேலே சுடர் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டாளோன்றது ஒரு ஓரத்தில் எப்பயாச்சும் ஒரு மைண்ட் செட்டில் அது வந்து ஞாபகம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது வெற்றிக்கு. இன்னமும் வந்து அவர் அதை முழுமையாக வந்து வெளிப்படத்தில் இதுக்கெல்லாமும் வந்து காரணம் வந்து கருணா மட்டும்தான். ஸோ சூழ்ச்சி வழியாக இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் கருணா தான். இப்போது அடுத்து வந்து சரளா வந்து வீட்டில் என்ன நடக்குமோ எது நடக்கணும் புலம்பிட்டுருக்கவும் சண்முகம் கடைக்கு போனதுக்கப்புறமா சரளா கால் பண்ணி ஸ்கூலில் என்னாச்சு, ஸ்கூலில் டீச்சரை பார்த்து பேசுனீங்களா, என்ன சொன்னாங்க, கரஸ்பாண்டட் ஏதாச்சும் திட்டினாரா அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை சரணா, கூப்பிட்டு விசாரித்தாங்க, திட்டினாங்க, அது எப்படி திட்டாமல் இருப்பாங்க, கண்டிப்பாக திட்டினாங்க, அதுக்கப்புறம் டிசி கொடுக்குறதாவும் சொன்னாங்க, அப்புறம் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமா சரின்னு இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்காங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ணால் டிசி கொடுத்துட சொல்லி
நானே சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. ஆமாங்க, ஆமாம், இனி அப்படி பண்ணால் அவங்கள படிக்க அனுப்பாத எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வேலைக்கு தான் அனுப்பணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. இது அவங்களுக்கு தேவைதான்ற மாதிரி சரளாவும் சொல்லிகிட்ருக்காங்க. அவள் கெடுறதும் இல்லாமல் அவளோடு சேர்ந்து என் பிள்ளையோட வாழ்க்கையும் கெடுக்கிறா அப்படின்னு தான் கோவப்பட்டுட்ருக்காங்க நம்ம சரளா வந்துட்டு. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடு வெற்றியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து சுடரை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. சுடர்கிட்ட மதியமாக லஞ்ச் கொடுக்குறப்போ சுடரை பார்த்து பேசணும், இனி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு மதியம் வந்து வராங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தருண் சுடர் மட்டும் சாப்பிடாம வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இல்லை அப்படின்னு. ஆமாம், கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு இப்போ யோசிங்க அப்படின்னு வெற்றி சொல்லவும், கேப்டன் அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி கேப்டன் அங்கே வந்தீங்க அப்படின்னு. மகேஷ் தான் கால் பண்ணி சொன்னான், நீங்கள் அங்கே தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு எப்படின்னு தெரியும். ஏன்னா நீ அம்மாவை பற்றி நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கல்ல. நீயும் தருணும் பேசும்போதெல்லாம் மகேஷ் ஒரு சில வார்த்தைகளை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கான். அதை எல்லாத்தையும் கெஸ் பண்ணி நீ அம்மாவை பார்க்க தான் போயிருப்பேன்னு கண்டிப்பாக அங்கே நினச்சி வந்தோம் அப்படின்றாங்க. ஏன் சுடர் நீ இவ்வளோ அடம் பிடிக்கிறா, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, பர்மிஷன் இல்லாமல் ப்ராப்பராக அவங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ அளந்து அடம் பிடிச்சா மட்டும் எப்படி பார்க்க அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்பினேன், அது தப்பு சுடர் அப்படின்றாங்க. சாரி கேப்டன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாது, சரி சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ நானே ஊட்டி விடுறேன்னு வெற்றியை ஊட்டி விட்டுட்ருக்காரு சுடருக்கு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.